இப்போ 2 ஜாதகம் இருக்குது. இங்கே ஏ, இங்கே பி. இங்கே ஏ ஜாதகம் நல்லா இருக்கா, பி ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்னா இங்கே ஏ நல்லா இருக்குங்க. கரெக்ட். இல்லைங்க ஏயை விட பி நல்லாவே இருக்குது, 99 மார்க்கு. இல்லை பியை விட ஏ வந்து 99 மார்க் இருக்குது, 98 தான் இருக்குது. அப்படின்னா இது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிறதே ஒரு ஜாதகம் தான். ஏவோ பி யாரோ ஒருத்தர் தான். இப்போ என்கிட்ட ஒரு சீட்டு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். இங்கே ஜோதிடர்கள் பொறுத்தளவுக்கு ஒரு 60-70% வந்து ஒரு ஜாதகம் தான் இருக்கும். ஆப்போசிட் ஜாதகம் இருக்கவே இருக்காது. ஒரு ஜாதகம் வச்சுட்டு சொல்லலாமா சொல்லலாம். உங்களுக்கு நல்லா இருக்கு அவ்வளோதான். நீங்கள் இதை விட இன்னொரு பலமான ஜாதகம் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் ஜெயிக்க முடியும்? இது ஜெயிக்குங்கிறது 99% லக்னாதிபதி நல்லா இருக்குது, நட்சத்திராதிபதி 11ல் இருக்குது, லக்னாதிபதி 11ல் இருக்குது, 3ஆம் அதிபதி 11ல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் 11ஆம் அதிபதி எல்லாம் 3ல் இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணும்? அவனுக்கு ஓஹோன்னு போயிடும். அதை விட்டு தனிப்பட்ட ஜாதகம் ஒரு வலிமையாக இருக்குமானா அது தனிப்பட்ட சின்னங்களாக இருக்கும்போது வலிமையாக தான் இருக்கும். வலிமை இல்லைங்கிறது அவர் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் முடிவு செய்ய முடியும். இதே வந்து ஒரு கட்சியோட சின்னங்களை பயன்படுத்தும் போது கட்சியோட வலிமை சேர்ந்து தான் செயல்படும். ஏன்னா அங்கே ஓட்டு வந்து எனக்கான ஓட்டு கிடையாது, அந்த சின்னத்துக்கான ஓட்டு மட்டும்தான் அங்கே பிரதிபலிக்கும். அதை விட்டு ரொம்ப கவனமாக செய்யணும் இதெல்லாம்.